ஹாய் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாமா? இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு ஃபன்னான டாபிக் தான். ஆனால் அதை டீப்பாக யோசிச்சா ஷாக்கிங்காகவும் இருக்கும். அதாவது கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸை வச்சு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய மக்கள் கண்டுபிடிச்சிருக்க ஜுகாத் மெத்தட் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஒரு ஆர்டினரி அனலாக் வாட்ச், ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு எம்ப்ளாயி கம்பெனியை ஹேக் பண்ணிட்டாரு. ஆனால் இது ஜஸ்ட் காமெடி விஷயம் மட்டும் இல்லை. இந்த ஹேக்குக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ப்ராப்ளமும் இருக்கு. இது ஒரு வைரல் நியூஸு, ஆனால் இது ஒரு மிரரும் கூட. ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு ரிஃப்ளெக்ட் கூட பண்ணுது. கம்பெனி ப்ரோ ஹேண்ட்ஸ் மாதிரி ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி எம்ப்ளாயீஸோட லேப்டாப் ஆக்டிவிட்டி, மவுஸ் மூமெண்ட்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டாக எக்ஸ் யூசர் சுக்ரியாஸ் நவாஷிஷ்ன்ற ஒருத்தர் ஒரு ஃபன்னி போஸ்ட் போட்டிருக்காரு. ஒரு அனலாக் வாட்சை வச்சு அது மேலே மவுஸை வச்சுருக்காரு. செகண்ட்ஸ் மாறும்போது அந்த மவுஸோட பாயிண்டரும் இடம் மாறிட்டு இருக்கு. சிஸ்டம் திங்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆக்டிவ். ஆனால் ஆக்சுவலாக அந்த எம்ப்ளாயி கிச்சனில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோ வைரலும் ஆயிடுச்சு, 1000 ஷேரிங்கும் வந்துருச்சு. இதை அல்டிமேட் ஐடி ஜுகாதுன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதை டெஸ்ட்டும் பண்ணி கமெண்ட்ஸில் இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டோட கமெண்ட்லேயே மற்ற ஹேக்ஸும் வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, ஐ காட் அ கோட், இட் ப்ரெசஸ் ஆல் கீஸ் ஒன் பை ஒன் வித்தவுட் ப்ரெஸிங் தெம், ப்ரோ ஹேண்ட்ஸ் கேன் டிடெக்ட் இட், திஸ் இஸ் த பைத்தான் மேக்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர், நான் என் கீபோர்டில் ஆரஞ்சு வச்சுருக்கேன், இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மவுஸை டேபிள் எட்ஜில் வச்சுட்டு டேபிள் ஃபேன் ஆன் பண்ணுறது, அப்புறம் கீபோர்டில் பூனையை நடக்க விடுறது, இதெல்லாம் வெளில வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இதெல்லாம் வந்து அவங்க மேனேஜர் பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது? வீடியோ வேறு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, கமெண்ட்லாம் டெலீட் பண்ணிவிடுவாங்களோ? என்ன தான் இது கேட்குறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் இதில் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ சஃபகேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அப்புறம் தான். ப்ரொடக்டிவிட்டி வெரியாச்சு. சில கம்பெனி அவுட்புட் ட்ராப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ப்ரோ ஹேண்ட்ஸ், ஒர்க் டே, டைம் டாக்டர் போன்ற டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கீபோர்ட் ஸ்ட்ரோக்ஸு, ஐடில் டைமு, ஸ்க்ரீன்ஷாட்டு, வெப்சைட் யூசேஜு, மீட்டிங் பார்ட்டிசிபேஷன், ஈவன் வெப்கேம்புக்கு கூட மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? டூல்ஸ் ப்ரொடக்டிவிட்டி மெஷர் பண்ணுறது இல்லை, ப்ரெசன்ஸை மெஷர் பண்ணுறது தான். நியூஸில் கூட சில இன்சிடென்ட் நடந்திருக்கு. மேனேஜர் எம்ப்ளாயீஸ் கிட்ட ட்ராக்கிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண சொன்னது, அதுவும் பர்சனல் லேப்டாப்பில். இன்னொரு கம்பெனி சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்களாம், எம்ப்ளாயீஸ் 30 செகண்டில் கீபோர்டு கிளிக் பண்ணலன்னா மேனேஜருக்கு ரெட் ஃப்ளாக் போயிடுமா. எப்படி ஒரு எம்ப்ளாயி 30 செகண்டுக்கு ஒருக்கா கீபோர்டை டச் பண்ண முடியும்? அவன் மென்டல் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அவன் எனர்ஜி பூரா அந்த சிஸ்டமை ஏமாற்றணுன்றதுல மட்டும்தான் இருக்குமே தவிர அவன் ப்ரொடக்டிவிட்டியில் போகாது. அதாவது எம்ப்ளாயி வந்து கைதியாக ட்ரீட் பண்ணப்பட்டா கைதியாக தான் நடந்துப்பான். அவன்கிட்ட இனோவேட்டிவான ஐடியா வராது, அவன் ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டான். இந்த ஜுகாத் ஏன் பாப்புலராக இருக்குது தெரியுமா? இது சோம்பேறித்தனத்தினால உருவாக்கப்பட்டது இல்லை, இது மென்டல் ப்ரெஷர்னால உருவாக்கப்பட்டது. இப்போதைக்கு எம்ப்ளாயிஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாஸ் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் அஸ், நம்மளை எப்பயுமே பார்த்துட்டு இருக்காரு, ஐ மஸ்ட் ஷோ ஆக்டிவிட்டி, நான் எப்பயுமே எதையாவது டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பிரேக் மீன்ஸ் யூஸ்லெஸ், ஆன்லைன் ஸ்டேட்டஸ் தான் ஹார்ட் ஒர்க்கு. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கனால தான் ரியல் மூமெண்ட்டை விட மவுஸ் மூமெண்ட் பெருசாக தெரியுது. அந்த காலத்தில் நம்மளை கல் உடைக்க வச்சாங்கல்ல, அவங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த கல் உடைக்கிறவங்க கூட சிலையை செதுக்கி இருக்கலாம், ஆனால் அவன் கடைசி வரைக்கும் கல் உடைச்சிக்கிட்டே தான் இருந்தான். அதே மாதிரி தான் இப்போ கடைசி வரைக்கும் எம்ப்ளாயி மவுஸை டிங்கி டிங்கின்னு தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதனால கம்பெனிக்காவது யூஸ் ஆகுதுன்னா இல்லை, ப்ரொடக்டிவிட்டி ரிவர்ஸில் தான் போகுது. கம்பெனிக்கு தேவை ப்ரொடக்டிவிட்டி, அதுக்காக சர்வேலன்ஸ் டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டூல்ஸோட வேலை மூமெண்ட்ஸை நோட் பண்ணுறது. எம்ப்ளாயிஸும் மிஷின் மாதிரி மூமெண்ட் கொடுத்து டயர்ட் ஆயிடுறாங்க. ப்ரொடக்டிவிட்டி டெலிவரி பண்ணாமல் மூமெண்ட்டுக்கு வேல்யூ டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோர் சர்வேலன்ஸு, லெஸ் ஸ்ட்ரெஸ்ட்டு, மோர் ஹேக்ஸு, மோர் சர்வேலன்ஸ், இப்படி சைக்கிள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ப்ரெசன்ஸ் நாட் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி. அவுட்புட்டு ரிசல்ட்டை தான் ட்ராக் பண்ணணும், ஹவர்ஸை ட்ராக் பண்ணக்கூடாது. இப்படி இருந்தால் ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு கல்ச்சர் உருவாகும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எம்ப்ளாய்க்கு கிரியேட் ஆகும்.
இந்த மைக்ரோ ட்ராக்கிங்லாம் தேவையே இல்ல. 30 செகண்டுக்கு ஒருக்கா மவுஸ தொடுறானா, ஐடியலா இருக்கானா, இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. ரிசல்ட்ட தான் பார்க்கணும். பிரேக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் புரொடக்டிவிட்டி. டூல்ஸ்லாம் எம்ப்ளாயீஸ மெஷினா மட்டும் தான் பார்க்கும். இவன் 2 நிமிஷம், 5 நிமிஷம் லேப்டாப்ப தொடலன்னு சொல்லும். ஆனா, அவன் பிரேக் எடுத்தா தான் ஸ்டேபிளா இருப்பான். அவனால புரொடக்டிவிட்டியா ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் மனுஷ ஜென்மம் நமக்கு தான் தெரியும். ஆனா, நாம எப்படின்னா, அவன் ஒர்க் பண்ணலன்ற ரிப்போர்ட்ட மேனேஜர் பார்த்தா, அவங்க வந்து இவங்க வேலையே பார்க்கலன்னு நெனச்சுப்பாங்க. எம்ப்ளாயீஸ் ஐயோ! நம்ம ஒர்க் பண்ணலையேன்னு அவன் கில்ட் ஆவான். அது மட்டும் இல்ல, வேலைய தக்க வச்சுக்க முடியாதோன்ற ஒரு டிப்ரஷன், ஆங்ஸைட்டிக்குள்ள கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதனால தான் ஐடி ஃபீல்ட்ல ஜுகாத்னு ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சது. இந்த ஜுகாத்னால எம்ப்ளாயீஸ் இவ்ளோ ப்ரெஷரை மைண்ட்ல போட்டுக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா, கம்பெனி டூலுக்கு என்ன தேவையோ அத குடுத்தாச்சு. இப்போ புரொடக்டிவிட்டிக்கு என்ன தேவையோ அதையும் குடுத்துடலாம். ஆனா, இந்த மேனேஜ்மென்ட்க்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களும் மனுஷங்க தான், எந்திரங்க இல்ல. ஆனாலும் வேற என்ன டூல்ஸை யூஸ் பண்ணி இவங்கள ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்றது அப்படின்னு மேல மேல மேனேஜ்மெண்ட்டும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் அதுல நம்ம எப்படி ஹேக் பண்ணலாம்னு எம்ப்ளாயீஸும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள் ஃபார்மேட் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல இருந்து வெளியில வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு ஃபன்னி மீம் தான். இதை ஏன் இவ்வளோ யோசிக்கணும்னு இல்லை. ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். எம்ப்ளாயீஸ்க்கு தான் தெரியும்னு சொல்ல வரேன். அதோட கஷ்டம் என்ன, அதில் எவ்வளோ சஃபோகேட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு பூனை ஏறி போக வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியும் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்க எம்ப்ளாயீஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறவங்கள்ட்ட எதிர்பார்க்க தேவையில்லை. அதான் என்னோட கருத்து. ஓகே, இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். என்ன கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லி நீங்களும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நானும் விலாகு, அப்புறம் புக் நரேஷன் அதெல்லாம் பண்ணேன். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன மீம்ஸ்க்கு ரியாக்ஷன்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you again. Bye.